ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கொத்தமல்லி இலைகள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. செடியும் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து இருக்கு. இந்த செடியில பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து இப்பதான் பூக்கள் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வச்சு பிஞ்சுக்கள் வருது. அதாவது தனியா எல்லாம் பாத்தீங்கன்னா காய்க்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ செம்ம ஸ்மெல்லுங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் என்னால் சொல்லவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்குது. இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தோட்டம் தாங்க. நம்ம வீட்டில் ஒரு கட்டு கொத்தமல்லி இருந்தாவே நம்மளால் ஸ்மெல்லு அவ்வளோ மணக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு தோட்டத்தில் இருக்கும்போது அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செடி பறிக்கிறோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். பறிக்கும் போது இன்னும் அந்த நம்ம அந்த இலையில பார்த்தீங்கன்னா நம்ம கை படும்போது இன்னும் செம்ம ஸ்மெல்லுங்க. செம்ம ஸ்மெல்லாக இருந்ததுங்க. ஏன்னா புதினாவும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்மெல் மணக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியும் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி இந்த இடம் செம்ம ஸ்மெல்லாக இருந்ததுங்க. செம்ம மனம். அந்த தோட்டத்துக்கு என்ட்ரு ஆகும் போது அங்கேயே அந்த கொத்தமல்லி ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சட்னியோ அதாவது துவையல் ஏதாவது அரைச்சோன்னா செம்மையாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நானும் பறிச்சுக்கிட்டேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இந்த வீடியோவில். ஸோ அதாவது பூ இல்லாத தலைகள் பார்க்குற அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். பூவெல்லாம் அதில் இருக்குது. ஸோ அந்த அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தனியாக தான் அதில் காய்க்க போகுது. ஸோ அந்த மாதிரி செம்மையாக இருந்ததுங்க. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிது. நானும் பறிச்சுக்கிட்டு அந்த இடம் விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல்லு செம்மையாக இருந்தது. அந்த தோட்டத்துக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் விட்டு வந்துட்டோம். பக்கத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு தோட்டமும் இருக்கும். அதாவது கீரை தோட்டம் தான் இது. ஃபுல்லாக வந்து சுக்கு கீரை. ஸோ ஃபுல்லாகவே இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி இருக்குது, நல்லா கொத்தாக இருக்குது. ஸோ அவங்க அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் போயிட்டு எங்களுக்கு இந்த கீரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி போயிட்டு கீரையை நானும் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க நீங்களே பறிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி பறிக்கவே மனசே வரல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம பறிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி இந்த கீரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கீரை பார்த்தீங்கன்னா நானும் பறிச்சிக்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், கீரையும் நல்லா தலை எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஸோ சூப்பர் இல்லை? நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும் கிடச்சிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையும் கிடச்சிடுச்சு. மண்ணும் பாருங்கள் நல்லா சகப்பான மண்ணாக இருக்குங்க. ஸோ ஓரளவுக்கு கீரையும் நம்ம பறிச்சாச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மீண்டும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான் நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி தோட்டத்துக்கெல்லாம் போயிட்டு லைவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.